தொடர்ந்து வந்து மகா என்ன பண்ணுறாங்க, இந்த அழகியோட அம்மாவ தேடி நெறைய வழிகள முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில வந்து அழகியோட அம்மாவ தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாரி காசுக்காக தான் எல்லாம் பண்ணேன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டின்னு வந்து நிரூபிக்கலான்னு சொல்லும்போது அவங்க மாத்தி பேசிறாங்க. இந்த மாரி சூர்யாவும் நானும் தான் விரும்பி இந்த குழந்தைய பெத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே ராஜலட்சுமி வந்து இவங்களே வந்து இவளே வந்து என்ன பண்ணலாம், அழகியோட அம்மாவே வந்து நம்ம சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி முறைப்படி வச்சுடுவோம். அதே மாரி மகாவுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க மகா. மகா கிட்ட சூர்யா சொல்றாரு, "எதுக்காக இப்படிலாம் பண்ண? என் அப்பா பண்ண தப்புக்கு வந்து நான் எப்படியாவது ஏதாவது பண்ணியிருப்பேன்ல, அத விட்டுட்டு இவள எடுத்து வந்து வீட்ல விட்டுட்டியே! இவ பண்ற அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இவ யாருன்னே தெரியல. எதுக்காக இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. அடுத்து மகா வந்து எப்படியாவது இவள வீட்ட விட்டு அனுப்பணுமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அங்கேயே தங்குற அந்த அழகி அம்மாவா நடிக்க வந்தவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து வந்து வீட்ல உள்ளவங்கலாம் வந்து கையில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய முயற்சிகள் மேற்கொள்றாங்க. டீ போடுறாங்க, வீட்ல வந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. குழந்தையோட முழு பொறுப்பையும் வந்து அவங்க அம்மாகிட்டயே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும் அழகேன்றாங்க. டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. ச்சே இவள நான் பார்த்துக்கணுமா? எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தேவையான விஷயம் குளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறமா சாப்பாடு ஊட்டுறது அந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. கூடவே வந்து சித்ராவ திட்டுறாங்க. உங்களால தான் இந்த மாரி குழந்தைகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இவ்வளோ காலம் ஃபுல்லாலாம் வச்சு என்னால பராமரிக்க முடியாது அப்படின்னோனே, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து மகா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் இருக்கு கொஞ்ச நாள்ல உங்க பிரச்சனை உங்களெல்லாம் பத்தி நான் என்ன பண்ணுமோ பண்றேன். இப்படி வந்து அநியாயமா இந்த வீட்ல வந்து உட்காந்துருக்கீங்கல்ல கூட சேர்ந்து அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இப்படியெல்லாம் இந்த குடும்பத்த வந்து பழி வாங்குறதுக்கு நீங்க எங்க தான் கத்துக்கிறீங்களோ, இவ்வளோ கேவலமா எல்லாம் உங்களுக்கு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சித்ராவையும் திட்டுறாங்க. அத பத்தி எனக்கெல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இருக்காங்க. இந்த சூழல்ல எப்படியாவது வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாப்பிட எல்லாருமே உட்காருறாங்க. அப்ப வந்து அந்த நடிக்க வந்த பொண்ணும் வந்து அதுக்கப்புறமா வந்து மகாவும் சமைச்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து மகா வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் மகா கிட்ட வந்து சாப்பிட்றாங்க. அடுத்து சூர்யா யார்கிட்ட சாப்பிட போறாரு, யார் சமைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சூர்யா வராரு. அப்போ வந்து சூர்யா நான் சமைச்சதா சாப்பிட்றாரு, அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டையும் சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவளுக்கு எல்லாமே தெரியுது சூர்யா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ராஜலட்சுமி. அப்போ இவ தான் இந்த வீட்டு மருமகளா ஆகணும், எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டாக தான் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து சூர்யா வந்து சாப்பிட உட்காரும்போது, எனக்கு ஒன்றும் இந்த சாப்பாடுலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் இப்போ பிடிக்கல, மகா நீ என்ன செஞ்சுருக்க, நான் பிரெட் டோஸ்ட் செய்ய சொன்னேன் செஞ்சியா, நான் ஒன்றும் செஞ்சுட்டேங்க, சரி எடுத்துட்டு கொடு நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதை பார்த்து வந்து ராஜலட்சுமி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சித்ரா வந்து என்ன பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது, எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிறதுக்கு ஒரு பாது இருக்குல்ல, அதனால தான் சூர்யா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க. உடனே ராஜலட்சுமி வந்து சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படியோ நம்ம ராஜலட்சுமியை நம்ப வச்சிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் உனக்கும் வந்து சூர்யாவுக்கும் கல்யாணம் அவங்களே படி வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து அந்த நடிக்க வந்து ரெடிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரபா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க மகா. அப்போ மகா கிட்ட வந்து பிரபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஏன் இதை பற்றி யோசிக்கல, உண்மையிலே எங்கள் மாமா தப்பு செஞ்சாரா, அந்த குழந்தை மாமாவோடதா, அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க இங்கே வரல, அதுக்கப்புறம் ஏன் காசை மட்டும் வாங்கிக்கிறாங்க, அப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்காமல் இந்த புதுசாக வந்து ஆள் கூடவே நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கவே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையை கண்டுபிடிச்சிட்டா இவங்களால ஈஸியாக துரத்திடலாம், நம்ம முதல்ல உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன மகா நீ இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் பிரபா நீயும் நானும் சேர்த்து இந்த உண்மையை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. சரி முதல்ல வந்து அவங்க யார் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறா, அந்த உண்மையான அழகியோட அம்மா எங்கே இருக்காங்க, அவங்க ஏன் காசை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த சித்ரா வந்து அனுப்பிச்சி வச்ச ஆளெல்லாம் ஈஸியாக வெளியே துரத்திடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா முடிவு பண்ணுறாங்க. எப்படி மகா உடனே கண்டுபிடிக்க முடியுமா, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம், சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி ஏன்னா மகா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே இருக்க ஆளை வந்து எப்படியாவது வந்து நம்ம வெளியே துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து சூர்யா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஒன்றும் புரியல சூர்யாவுக்கு, இந்த லேடி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காளே, தினம் தினம் இவகிட்ட பெரிய பிரச்சனையாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பார்த்து அந்த அழகியோட அம்மாவை நடிக்க வந்தவங்க உள்ளே வராங்க. ஏங்க என்னங்க நீங்கள் சாப்பிடாம வந்துட்டீங்க, நான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. உடனே வந்து உனக்கு அறிவுன்றது கிடையாது, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து அவங்க அம்மா வந்து அந்த சைடில் நிற்கிறத பார்த்துட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, முதல்ல இங்கேருந்து போ அப்படி சொல்லிடுறாரு. உடனே வந்து ராஜலட்சுமிக்காக தான் இவ்வளவும் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் சாப்பிடலன்னா நான் எவ்வளோ வருத்தப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் தானங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்போது யாருக்குமே தெரியாது, தயவுசெய்து ஊட்டிக்கிங்க அப்படின்றாங்க. உடனே அதை பார்த்துட்டு சூர்யா வந்து என்ன இவ இப்படி நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மா எதிர வேணும்னே நடிக்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல முழிக்கிறாரு. இங்கே ராஜலட்சுமி வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.